அம்பாள் ரொம்ப சக்தி, எப்படி சொல்லன்னு தெரியல. பஞ்சமி அன்னைக்கு ஆனா அவளை பார்க்கலன்னா என் தாயையே பார்க்காத மாதிரி நினைப்பு இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இங்க பாத்தீங்கன்னா பஞ்சமி தேதிக்கு எல்லாருமே இங்க வருவாங்க. நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது பாத்தீங்கன்னா 3 வாரம் நீங்க இந்த கோயிலுக்கு வந்தாலே உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். இந்த கோவில் ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா இந்த 2-3 வருஷத்துல ரொம்ப புகழடைஞ்சிருக்கு. நிறைய பேர் வருவாங்க. அம்பாளை எனக்கு பார்த்தாதான் எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். அதனால எனக்கு உடம்பு முடியாதப்ப கூட நான் அம்பாளை பார்த்தேன். என் உடம்ப சரி பண்ணி இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா அது பஞ்சமி வாராகி அருளால தான் நான் நல்லா இருக்கேன். ஹாய் வீவர்ஸ், நாம இப்ப வந்திருக்கிற இடம் பள்ளிக்கரணையில் அமைந்துள்ள ஸ்ரீ பஞ்சமி வாராகி அம்மன் திருக்கோவில். பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் இந்த வாராகி அம்மனை பற்றிய முழு தகவலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் வீடியோவில் சென்னை பள்ளிக்கரணையில் அமைந்துள்ள மிகவும் அரிய மற்றும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ பஞ்சமி வராகி அம்மன் கோவில் பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வோம். 10 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அருள்பாலிக்கும் இந்த அம்மன் பக்தர்களின் வேண்டுதல்களை விரைவாக நிறைவேற்றும் தெய்வமாக கருதப்படுகிறார். இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு, இங்கு அருள்பாலிக்கும் வராகி அம்மன் சுமார் 10 அடி உயரத்தில் மிகுந்த பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டு இருப்பதுதான். வராகி அம்மன் என்பது அம்பிகையின் ஒரு உக்ர வடிவமாகவும் அதே நேரத்தில் பக்தர்களுக்கு அருள் தரும் தாயாகவும் விளங்குகிறார். அம்மன் முகம் பன்றி வடிவில் இருப்பது அவள் சக்தியின் தனித்துவத்தை காட்டுகிறது. வராகி அம்மன் அஷ்டமாதா தெய்வங்களில் முக்கியமானவர். இந்த அம்மனை வழிபட்டால் எதிரிகள் விலகுவார்கள், வழக்குகள் வெற்றி பெறும், கடன் பிரச்சனைகள் குறையும், தொழில் வியாபாரம் வளர்ச்சி அடையும். குறிப்பாக பஞ்சமி திதியில் அம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தேய்பிறை பஞ்சமி நாளில் இங்கு தேங்காயில் நெய் தீபம் ஏற்றுவது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. முதலில் ஒரு வாழை இலையை போட்டு அதில் அரிசியை பரப்ப வேண்டும். அந்த அரிசி மீது தேங்காயை 2ஆக உடைத்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து தேங்காயின் உள்ளே நெய் ஊற்றி திரி வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். அதன் அருகில் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் மற்றும் பூக்களை சமர்ப்பித்து வராகி அம்மனை மனதார வேண்டுகிறார்கள். தேய்பிறை பஞ்சமி நாளில் செய்யப்படும் வராகி அம்மன் பூஜை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த ஒரு வழிபாடு செய்தால் கடன், துன்பம், எதிரி தோஷங்கள் குறைவதாக நம்பப்படுகிறது. இந்த வழிபாட்டில் வரும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் உள்ளது. வாழை இலை சுபசக்தி, அரிசி செல்வ வளம், தேங்காய் அகந்தை நீக்கும், நெய் தீபம் வாழ்க்கையில் ஒளி, பழம் நல்ல பலன். இதையெல்லாம் சேர்த்து செய்தால் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நீங்கள் பார்க்கும் இந்த அம்மன்
அழகான பட்டு உடையுடன் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சிம்மாசனத்தில் அருள்பாலிக்கிறார். கையில் ஆயுதங்களுடன் பக்தர்களை காப்பாற்றும் அம்மன் உருவம் மிகவும் திகைப்பூட்டும் வகையில் உள்ளது. இந்த கோவிலுக்கு வந்த பல பக்தர்கள் அம்மனை மனதார வேண்டியவுடன் அவர்களின் பிரச்சனைகள் தீர்ந்ததாக அனுபவங்களை பகிர்ந்து வருகின்றனர். என்னுடைய பேர் சித்ரலேகா. நான் பெரும்பாக்கத்துல இருந்து வரேன். இங்க வாராகி அம்மன் வந்து என்னை இங்க வர வச்சுட்டா. 3 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க வேண்டுதலுக்காக அரிசியில வந்து தேங்காய் விளக்கு போடுவாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி திதிக்கு எல்லாருமே இங்க வருவாங்க, பௌர்ணமிக்கு இந்த மாதிரி வருவாங்க. இங்க நீங்க விளக்கு போடுறப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 வாரம், 5 வாரம், 11 வாரம், 21 வாரம் நமக்கு எப்படி முடியுமோ அந்த மாதிரி போடுவாங்க. இப்ப நாங்க வந்து பஞ்சமிக்கு வந்து இங்க வந்து விளக்கு போட்டுட்டு இருக்கிறோம். நம்மளோட நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது வந்து பாத்தீங்கன்னா 3 வாரம் நீங்க இந்த கோயிலுக்கு வந்தாலே உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். நம்ம நினைச்சது எல்லாமே நிறைவேறிடும். ஸோ இந்த மாதிரி இந்த கோயில் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா இந்த 2-3 வருஷத்துக்கு ரொம்ப புகழடைஞ்சிருச்சு. நிறைய பேர் வருவாங்க. சாயங்காலம் பஞ்சமி அன்னைக்கு சாயங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாககுண்டம் எல்லாம் வளர்த்து ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க. அம்பாள் வந்து ரொம்ப சக்தி, எப்படி சொல்லன்னு தெரியல. பஞ்சமி அன்னைக்கான அவளை வந்து பார்க்கலன்னா என் தாயையே பார்க்காத மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு இருக்கும். அதனால பஞ்சமி அன்னைக்கு மட்டும் இல்லை, நான் கோவிலாஞ்சேரியில இருந்து வர்றேன், ரொம்ப தூரத்துல இருந்து தான் வரேன். இருந்தாலும் அம்பாளை வந்து பார்த்துட்டு போகும்போது சந்தோஷமா இருக்கும். எங்க பொண்ணுக்கு சீக்கிரமா திருமணம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அம்பாளை வந்து வணங்குறேன். நிச்சயமா அவ நல்லபடியா நடத்தி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்கு. இந்த அருள்மிகு ஸ்ரீ பஞ்சமி வராகி அம்மன் கோவில் சென்னை பள்ளிக்கரணையில் அமைந்துள்ளது. சென்னையில் உள்ளவர்கள் எளிதாக இந்த கோவிலை தரிசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அம்மன் அருள் கிடைக்கட்டும் என்று கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற ஆன்மீக வீடியோகளுக்கு எங்கள் பக்தி ராக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.